ஒரு புலி வேகமா அது 4 பக்கமும் சுத்தி சுத்தி தாக்குனா யானை பயந்து ஓடும். அதனால நீங்க ஒரு டாஸ்க் செய்ய போகும்போது உங்களுக்கு ஊக்கத்தோட செய் அப்படிங்கிறதுக்காக 4வது யானையை கொண்டாந்து வள்ளுவர் நிறுத்துறார். டேய், நீ சண்டைக்கு போன, நான் புலியா இரு, எதிரில் யானை நிக்குதுன்னு பயப்படாத, நீ சுத்தி சுத்தி உங்ககிட்ட இருக்கிற நகம், உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு, உங்ககிட்ட இருக்கிற ஜம்பிங் டேலண்ட்ஸ், இதை வச்சு நீ தாக்குன 4 பக்கமும் யானையே பயந்து ஓடும், யானை வெறுவும் புலி தாக்குறின் அப்படின்னு சொல்லி ஊக்கத்தோட ஒரு வேலையை செய்யணும், இன்வால்மெண்டோட செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு 4வது யானையை நம்ம முன்னாடி நிறுத்துறாரு. அடுத்தது துணையோட செய்யணும். எதுவுமே அந்த துணையோட செய்யறது தான் ஜெயிக்குங்கிறதுக்காக 5வது யானையை வள்ளுவர் கூட்டிட்டு வர்றாரு. அந்த 5வது யானை வினையான் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று அப்படிங்கிறது. அதாவது நாங்கெல்லாம் அரசியல் இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட கட்சியிலேருந்து ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு வரணும். எங்களுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னா நாங்கள் போனால் உள்ளே போக முடியாது. ஸோ அங்கே யார் அனுப்பணும்? அந்த கட்சிக்காரனே அனுப்பிச்சா தான் போய் கூப்பிட்டு வருவாங்க. அது மாதிரி ஒரு யானையை ஜெயிக்க வேண்டும் என்றால் நீ என்ன பண்ணணும்? ஒரு யானையை பழக்கணும். முதல்ல அதை பழக்கி தான் அதை வச்சு அதை நம்ம ஜெயிச்சு கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப அவர் என்ன சொல்றாரு? உனக்கு துணை யாருங்கிறது நீங்க முடிவு பண்ணணும். அந்த துணை வலிமையான துணையா இருக்கணும். எப்படி யானையை வச்சு ஒரு யானையை பிடிக்கிறோமோ அது மாதிரி நீ வலிமையான ஒரு துணையை வச்சுக்கிட்டா வெற்றி உன்னை தேடி வரும் அப்படிங்கிறதுனால இந்த நமக்கு ஒரு 5வது யானையை நமக்கு அறிமுகப்படுத்துறார் வள்ளுவர். அடுத்தது மிக முக்கியமானது, நான் ரொம்ப ரசிக்கிறது என்னன்னா, குன்றேறி யானை போர் கண்டற்றால் தங்கை தொன்று உண்டாக செய்வான் வினை அப்படிங்கிறது. இது ரொம்ப அருமையான குறள். எங்க முத்தமிழ் காவலரே என்கிட்ட இந்த குறள் எல்லாம் விளக்கி சொல்லி நான் வியந்து கேட்ட குறள். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அவன் பொருளாதாரம் பயங்கரமா இருக்கணும். அது இருந்தால் தான் செய்ய முடியும். உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு பிஸ்னஸ்ல ஒரு நம்ம ஒரு ஆப்பிள் பழம் வாங்கி விற்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆப்பிள் 10 ரூபாய் அப்படின்னா திடீர்னு விலை இறங்கிடுது. நீங்க ஒரு மூட்டை வாங்கிக்கிங்க, 100 ஆப்பிள், ஈச் 10 rupees. விலை இறங்கிடுது, 8 ரூபாய் ஆயிடுது. அப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க 10க்கு வாங்கிட்டீங்க, 12க்கு விற்கணும், விலை 8 ரூபாய் ஆகி போச்சு. என்ன செய்யணும்னா வள்ளுவர் சொல்றாரு, 8 ரூபாய்க்கு இன்னொரு மூட்டை வாங்கு, 8 ரூபாய்க்கு இன்னொரு மூட்டை வாங்கு. அப்ப உங்களோட டோட்டல் காஸ்ட் என்ன ஆகும்? டோட்டல் 9 ரூபாவா குறைஞ்சிரும். ஸோ 8 ரூபாய்க்கு வாங்கினவங்க 9 ரூபாய்க்கு விற்பான், நீ 9 ரூபாய்க்கு வித்தனா நோ லாஸ். அதனால குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தோன்று, கைப்பொருள் நிறைய இருந்துச்சுன்னா நம்மளால அதை ஜெயிக்க முடியும். எப்படின்னா யானை சண்டையை பார்த்தீங்கன்னா தரையில நின்று பார்த்தா அவ்வளவுதான், யானை மிதிச்சிரும், மேலே இடிச்சிரும், குத்திரும், அந்த மாதிரி ஆயிடும். அதனால மேலே ஏறி தான் பார்க்கணும், மலை மேலே ஏறி பார்க்கணும். அது மாதிரி ஒரு வினை, ஒரு செயல், ஒரு வணிகம் செய்யும் போது நீங்க ஒரு மலை மேலே ஏறி நிற்கிற அளவுக்கு உங்களுக்கு பலம் இருக்கணும். அது மாதிரி ஸ்ட்ரென்த் உங்களை நீங்க எக்யூப் பண்ணிக்கணும். இது பணத்துக்குன்னு நான் சொன்னது புரியணுங்கிறதுக்காக இந்த ஆப்பிள் பழம் உதாரணம் சொன்னேன். இது பணத்தை விட்டு மனம் கூட நீங்க நினைச்சுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வில் பவர் நீங்க உயரத்துல தூக்கி வச்சுக்கிட்டு தான் அங்க இறங்கணும். அது தாங்க முடியுங்கிறது நமக்கு இருந்தா தான் அது ஜெயிக்க முடியும். இது 6வது யானை. அப்புறமா 8 யானையில 7வது யானை ரொம்ப முக்கியமான யானை. மயங்காமல் ஒரு விஷயத்த செய்யணும். அதாவது நீங்க எந்த டாஸ்க்ல இருக்கீங்களோ, எதை உங்களுக்கு கவனம் போகுதோ அந்த கவனம் அதுலேருந்து திரும்பி டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாதுங்கிறது சொல்றாரு. கடா அக்களிரின் மேல் கட்படா மாதர் படா முலை மேல் துகில். இதுக்கு விளக்கம் சொல்றது எனக்கு கொஞ்சம் சிரமம். ஆனா இருந்தாலும் நான் ஓரளவு சொல்றேன், கண்ணியமாக சொல்ல முயற்சிக்கிறேன். அதாவது ஒரு மனிதன் இப்ப ஒரு அரசியல் கட்சி எடுத்துக்கோங்க, ஆர் வணிகம் எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையுமே எங்க ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி, எந்த ஒரு தொழில், எந்த ஒரு முன்னேற்றமும் பார்த்தா ஒரு பெரிய வெற்றியில வளர்ந்து கொண்டே இருக்கிறது எங்க சிக்கிடுவாங்கன்னா ஒரு பெண் விவகாரத்துல சிக்கி மாட்டிக்குவாங்க. அதைத்தான் வள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாங்கன்னா,
ஒரு யானையை போய் போர்க்களத்தை பார்க்கறப்ப அது மந்தகத்தை பார்க்கறப்ப ஒரு பெண்ணோட மார்பு துகில நீ கம்பேர் பண்ற யானையோட மண்டையை பார்க்கும்போது உன்னால எப்படி போர் செய்ய முடியும்? அந்த இடத்துல ஒரு பெண் வருது, நீ நினைக்கிற ஆஹா என்னை கொல்ல வந்த யானை என்னை கொல்லாம நிக்குது, ஆனா கொல்ற குணமில்லாத அந்த பெண் என்னை கொல்லாமல் கொல்றாளேன்னு நீ கவிதை எழுதுனா நீ எங்க உருப்பட போற? அதுக்கப்புறம் உன்னால அந்த டாஸ்க் செய்ய முடியாது அப்படின்னு அவரு தெளிவா சொல்றாரு. டேய் மயங்காதரா, வந்த வேலையை பாரு, அந்த வேலையை முடிச்சுட்டு போ அப்படிங்கிறாரு. அதனால போக்கஸ்டா இரு அப்படிங்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் யானையை வச்சு அவர் சொல்லியிருக்காரு. 8வது வந்து கலங்காமல் செய்யணும். எந்த ஒரு விஷயத்தையும் கலங்காம செய்யணுங்கிறதுக்காக 8வது சிதை விடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பில் பட்டுப்படுன்றும் களிறு அப்படிங்கிறது ரொம்ப அருமையான குறள். இது வந்து அழகா நம்ம உதாரணம் சொல்லணும்னா, அந்த வடிவேலு ஒரு படத்துல வந்து நிறைய அடி வாங்கிட்டே இருப்பார். அடி வாங்கிட்டு இன்னுமா நம்மள எல்லாரும் நம்புறாங்க அப்படிம்பாரு. அப்புறம் இன்னொருத்தர் அடிச்சான்னு சொல்லுவாங்க, அது போன வாரம் இது இந்த வாரம் அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி எது அவமானம் நடந்தாலும், எது நமக்கு ஒரு நம்மளை வந்து உற்சாகத்தை குறைக்க நடந்தாலும் அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய தன்னம்பிக்கை குறையாம, நகைச்சுவைக்காக சொன்னேன், அவர் ரொம்ப சீரியஸா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு யானை மேல எல்லாரும் சுத்தி இருந்து ஒரு 30, 40, 50 உடம்ப குத்தி கிழிச்சு ரத்தம் வந்தாலும் அந்த யானை வந்து தள்ளாடி நடக்காதான். அந்த கம்பீரம் குறையாம அதே வேகத்தில் நடக்குமா, எத்தனை அம்பு குத்துனாலும். அந்த மாதிரி நம்ம மேல எத்தனை தாக்குதல் வந்தாலும் அந்த தாக்குதல் பத்தி கவலைப்படக்கூடாது. இது வந்து மற்ற இதுல எவ்வளவு பொருந்துமோ வணிகத்துக்கும் அரசியலுக்கும் ரொம்ப பொருந்தும். ஏன்னா அங்க ஒரு மனுஷனை வந்து பேசி பேசி பேசியே ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவாங்க. அதனால அவரை வந்து நிறைய உளர வைப்பாங்க, நிறைய அவர் குவம் மூட்டுவாங்க. அது மாதிரி தாக்குதல்களாலேயே ஒரு மனுஷனை அழிச்சிடுவாங்க வெறும் வாய் சொற்களால. அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து இல்லாம உன் கம்பீரம் விடாமல், எத்தனை பேர் உன்னை எத்தனை திசையிலேருந்து தாக்குனாலும் உன்னுடைய கம்பீரத்தை வந்து நீ கைவிடாமல் இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் நிறுத்தின 8வது யானை வந்து ரொம்ப முக்கியமான யானை. தெம்போட இருக்கணும், ஃபோக்கஸ்டா இருக்கணும்னு. இதே மாதிரி குறள்ல வந்து நீங்க அப்படியே மூழ்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரையே கிடையாது. அதாவது நான் வந்து ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, நான் வழக்கமா சொல்லுவேன், நம்ம படிக்க படிக்க, நான் எதுக்காக சொல்றேன்னு, நீங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, இளைஞர்கள்லாம் இருக்கீங்க, குழந்தைகள் கூட வந்திருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் அவங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கவிஞர், ஒரு புலவர், அவங்க என்னன்னு யோசிச்சு எழுதுறாங்களோ அதை விட ஜாஸ்தி கூட நம்மளால பொருள் எடுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் பேசினப்ப கூட சொன்னேன், நான் படிக்கும்போது ஒரு விஷயம் தோணுச்சு. அதாவது சொல்லுக சொல்லிற் பயனுடைய ஒரு குறள், சொல்ல இருக்க சொல்லிற் பயனில்லாத சொல். இது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த காலத்து மடக்குறவர் உரையிலேருந்து இன்னைக்கு இருக்கிற மூவா உரையிலேருந்து மூக்கா உரையிலேருந்து சோழமன் பாப்பை வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயனுள்ள சொற்களை பேச வேண்டும். அடுத்த வரின்னா பயனில்லாத சொற்களை பேசக்கூடாது. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தான். அப்போ வந்து ஒரு இதை வந்து ஒரு அஃபர்மேட்டிவா ஒன்று, நெகட்டிவா ஒன்று, ஆக்டிவ் வாய்ஸ்ல ஒன்று, பேசிவ் வாய்ஸ்ல ஒன்று, அவ்வளோ மொக்கையாவா வள்ளுவர் எழுதியிருப்பாரு? எழுதியிருக்க மாட்டார்ல. கூறியது கூறல் ஒரு குற்றம் தானே கவிதை நயத்துல. அப்போ ஒரே விஷயத்த 2 இதுல ஏன் சொல்ல போறாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, எல்லாருமே என்ன சப்ஜெக்டா எடுத்தாங்கன்னா சொல்லுங்கிறத சப்ஜெக்டா எடுத்தாங்க. அதான் பயனுள்ளதா பேசணும் அப்படிங்கறத சப்ஜெக்டா எடுத்தாங்க. அதனால சொல்லுக சொல்லு பயனுடையங்கிறது அந்த பயனை சப்ஜெக்டா எடுத்துட்டு பிடிக்கிறாங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, இதுல கொஞ்சம் மாத்தி யோசிச்சோன்னு வச்சுக்கோங்க, வள்ளுவர் அப்படி எழுதினாரான்னு தெரியாது, ஆனா அதையே அட்வைஸ் அப்படின்னு யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. சொல்லுக, நீங்க யாருக்காவது அட்வைஸ் பண்ணா சொன்ன ஆள் அதை கேட்கறான்னு வச்சுக்கோங்க, ஐயோ ராஜாண்ணே சொல்லிட்டாரு, அதை நம்ம கேட்டுக்குவோம் அப்படின்னு மரியாதை கொடுத்து கேட்டா சொன்னவருக்கும் பயனுண்டு, கேட்கிறவனுக்கும் பயனுண்டு. அப்ப அந்த அட்வைஸை நீங்க சொல்லுங்க. ஒரு ஆள் உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறான், உங்க பக்கம் திரும்பவே மாட்டேங்கிறான், முதுகு பின்னாடி திட்டுறான், அவனை போயிட்டு இங்க வாடா உனக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்றேன்னா, இவன் பெரிய அப்பாட்டகர், இவன் வந்து நமக்கு அட்வைஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி உங்க நல்ல பேரெல்லாம் ஊர்ல போய் கெடுத்துடுவான். அதனால ஒழுங்கா போயிட்டு இருந்தேன், இந்த ஆள் கெடுத்துட்டாமா. அதனால சொல்லுக சொல்லு பயனுடைய. நீ யாருக்காவது அட்வைஸ் பண்ணணும்னா நீ சொன்னதை கேட்கறான். இந்த காலத்துல பையனுக்கு சொல்றது கூட பார்த்துதான் சொல்ல வேண்டியிருக்கு. எங்க அப்பனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு போயிருவான். இல்லாட்டி அவன் உங்க பையனுக்கு சொல்லி பயன் இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி வாய் மூடிட்டு இருங்க, உங்க பேரை உங்க பிள்ளை கெடுத்துருவான் அப்படின்னு அவர் தெளிவா சொல்லியிருக்காருன்னு நான் நம்புறேன். இது எதுக்காக இந்த உதாரணம் சொல்றேன்னா,
நம்ம படிக்க 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 செயற்கரிய செய்வர் பெரியர். சிம்பிளான குறள் சொல்றேன், நீங்கெல்லாம் படிச்சிருப்பீங்க. செயற்கரிய செய்வர், செயல் பத்தி சொல்றப்ப இதெல்லாம் நிறைய பேசணும்னு இருக்கு. அப்ப அரிய செயல்களை, அப்துல் கலாம் பெரிய மனுஷன் தான். யார் பெரியவங்க யார் சின்னவங்க, இட்டார் பெரியோர் இடாதார் சிறியருங்கிறாங்க ஔவையார். அந்த மாதிரி பெரியவங்க யாரு அப்படின்னா செயற்கரிய செய்யறவங்க பெரியவங்க. இப்ப ராஜா அண்ணா மாதிரி இருக்கிறவங்க பெரியவங்க, நல்லா எங்களை மாதிரி நிறைய பேர் வளர்க்குறாங்க. அப்ப மற்றவங்க எல்லாம் சிறியவங்களா? அப்ப வள்ளுவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. நானும் யோசிக்கிறேன், இப்படி இருக்காது. அப்துல் கலாம் பெரியவர், ஒத்துக்கிறேன் நான். அப்ப எல்லாரும் அப்துல் கலாம் எப்படி ஆக முடியும்? அப்ப மற்ற உலகத்தில் இருக்க எல்லாமே சிறியவனா அப்படின்னா இல்ல. அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் மேடையில பேசுறாரு, முழங்குறாரு, பத்திரிகையாளர் தூக்கி அடிக்கிறாரு, பெரியவர், ஒத்துக்கிறேன். அப்ப அந்த மாதிரி பேசாதவங்க எல்லாம் சிறியவங்களா? இல்ல. அப்ப என்னதான் இருக்குன்னா அந்த குறள்ல கொஞ்சம் நம்ம மாத்தி படிச்சோம்னா பாருங்களேன், செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார்னு தான் நமக்கு ஏடுல வந்திருக்கு. ஆனால் செயற்கரியங்கிறதுக்கு பதிலா செயற்குரிய அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப ராஜா அண்ணா மாதிரி ஒருத்தர் பேசுறாங்க, பெரிய விஷயம் கேட்கலாம் அவரு பேசுறது. அப்ப சிறியவங்க அப்படின்னா அவர் மாதிரி பேசாதவங்க எல்லாம் சிறியவங்க இல்ல. அப்படி பேசுறாரு, எதிரில் உட்கார்ந்து நீங்க எல்லாம் கேட்குறீங்களா, அது எல்லாராலையும் செய்ய முடியும்ல. அது செயற்குரிய செயல் தானே. அந்த செயற்குரிய செயலை கூட யாராவது செய்யாம இருக்காங்கல்ல. அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் பேசுறாரு, எல்லாரையும் பேச முடியாது, ஆனா எல்லாராலையும் கேட்க முடியும்ல. அதை கூட செய்யாம நம்ம வேற ஏதாவது சினிமாக்கு போறதோ, டிராமாக்கு போறதோ, டான்ஸ் பார்க்கறதோ தப்புங்கிறாரு அப்படின்னு ஒரு பொருள் நம்மளா கற்பனையில் நம்ம எடுக்கலாம். அப்படி யோசிச்சுட்டே போனா குறள்ங்கிறது என் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் சொன்னாருன்னால ஆஃப் குவார்டர் ஃபுல்லு மாதிரி போதை கொடுத்துட்டே இருக்கும், என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாம். படிக்க படிக்க இலக்கியத்தில் வர போதை வேற எங்கேயுமே கிடைக்காது. ஒரு அற்புதமான நூல் திருக்குறள். அதை ஆழ்ந்து படிச்சு இன்னும் நிறைய நம்ம அறுவடை செய்ய வேண்டும். இது போன்ற மேடைகளுக்கெல்லாம் இளைஞர்கள் வர வேண்டும். அவங்க எல்லாம் எப்ப படிக்கிறாங்களோ நமக்கெல்லாம் கிடைக்காத பெரிய சொத்துக்கள் கிடைச்சிருக்கு, அதை நாம் எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்ற நல்ல வாழ்த்துக்களோடு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.